நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிக்குள் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது வைகாசி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 3/5/2026 தமிழுக்கு பராபவ வருடம் சித்திரை மாதம் 20ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரை, பின் மாலை 3:30 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. அடுத்து ராகு காலத்தை பார்க்கலாம். இன்று மாலை 4:30 மணி தொடக்கம் 6 மணி வரை. ஏமகண்டமாக இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:56 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று அதிகாலை 12:47 வரை பிரதமை திதியும் பின்பு துவிதியை திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று காலை 6:59 வரை விசாக நட்சத்திரமும் பின்பு அனுச நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று காலை 6:59 வரை ரேவதி நட்சத்திரமும் பின்பு அஸ்வினி நட்சத்திரமும் நிலவுகிறது. எனவே ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 20ஆம் நாள் 3/5/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் இந்த அக்னி நாள் என்று சொல்லப்படுகின்ற கத்திரி வெயில் காண்டாவனம் என்று சொல்லிக்கொள்வார்கள். அந்த நாள் இந்த கத்திரி வெயில் இன்று ஆரம்பமாகிறது. எதிர்வருகின்ற 28ஆம் தேதி வரையிலே இந்த காண்டாவன காலம் கத்திரி வெயில் என்கின்றதாகிய அக்னி நாள். இந்த காலங்களிலே சுப காரியங்களை தவிர்த்து கொள்ளுவார்கள். ஆலயத்திலே கும்பாபிஷேகம் பண்ணக்கூடாது. அதே போல் வீட்டிலே கல்யாணம் பண்ணக்கூடாது.
கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது. புதிதாக வீடு கட்டுகின்ற பொழுது அத்திவாரத்துக்கு மண்ணை தோண்டக்கூடாது. வீட்டில் இருக்கிற மரம் செடிகளை வெட்டக்கூடாது என்கின்ற பல விதிமுறைகளை எல்லாம் நம் முன்னோர்கள் கண்டு அனுபவித்து நமக்கு விட்டு சென்றார்கள். இந்த காண்டாவனம் என்கின்ற இந்த அக்னி நாள் காலத்திலே இவ்வாறு நாம் இறை பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். அதேபோல் இறைவனுக்கு இளநீர் அபிஷேகம், நமக்கு இஷ்ட தெய்வங்கள், நம்முடைய குல தெய்வங்கள், இளநீரினாலே அபிஷேகம், பாலினாலே அபிஷேகம், பொங்கல் வழிபாடுகள் என்று இவற்றையெல்லாம் செய்து பிரார்த்தனை செய்து, இந்த வெப்பம் அதிகமாக இருக்கின்ற காலம் இந்த அக்னி நாள் என்கின்ற காண்டாவனம், இதை கத்திரி வெயில் என்று சொல்லிக்கொள்வார்கள். அவ்வாறு இந்த காலத்திலே துன்பங்களிலிருந்து மக்கள் எல்லாம் விடுபடுவதற்காக இவ்வாறு பிரார்த்தனைகளை செய்வதும், இந்த நம்மால் முடிந்த தானங்கள் கொடுக்கக்கூடியவர்கள் மோர் தண்ணி தானமாக கொடுக்கலாம். அதேபோல் நம்முடைய வீட்டு வாசலிலே ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் எடுத்து வைக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வழியிலே செல்லுகின்ற வாயில்லாத ஜீவன்கள், ஆடு மாடு போன்ற ஜீவன்கள் தண்ணீர் தாகத்தோடு இந்த வெயிலிலே கத்திரி வெயில் காலத்திலே அலைந்து திரிகின்ற பொழுது அவர்களுக்கு தண்ணீரை ஊற்றி ஒரு பாத்திரத்திலே வைத்து கொண்டால் அது ஒரு பெரிய புண்ணியமாகிறது. இல்லை நமக்கு வளவிலே அல்லது பக்கத்து வீட்டிலே பசுமாடுகள் இருந்தால் அதற்கு கொண்டு போய் தண்ணீர் கொடுக்கலாம், கஞ்சி வைக்கலாம், கழனி வைக்கலாம், என்ன எல்லாம் நம்மால் செய்ய முடிகிறதோ அதுக்கு ஒரு படி கீரையை வாங்கி கொடுக்கலாம், ஒரு படி புல்லுக்கட்டை கொண்டு போய் கொடுக்கலாம். இவ்வாறெல்லாம் செய்யப்படுகின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் பெறக்கூடிய வகையிலே இந்த சுபகாரியங்களை தவிர்த்து கொள்ளுகின்ற காலம் இந்த காண்டாவனம் என்று சொல்லப்படுகின்ற கத்திரி வெயில் என்கின்றதாகிய இந்த அக்னி நாள். எனவே இந்த அக்னி நாள் இன்று ஆரம்பமாகி எதிர்வருகின்ற 28/5/2026 வரையிலே இந்த அக்னி நாள். எனவே அது வரையில் இந்த சுபகாரியங்களை நாம் தவிர்த்து இறை வழிபாடுகள் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனம் மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சன் சுபம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியாக இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதிக்குள் நுழையலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 3/5/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல சிறப்புகளை கொடுக்கும், அனுகூலங்களை கொடுக்கும், தொழில் மேன்மைகளை கொடுக்கும், எதிர்பாராத வெற்றிகள் அமையும். இடபராசி கார்த்திகை 2, 3, 4 ரோகிணி மிருகசிடம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்புகள் உண்டு, நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளை வெற்றிகள் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மிதுன ராசி மிருகசிடம் 3, 4 திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும், நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். கடகராசி புனர்பூசம் 4 பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று மந்த நிலை இருக்கும், காரியங்களிலே தடைகள் இருக்கும், உறவினர் மூலம் சிக்கல்கள் இருக்கும், நிதானத்தோடு செயல்பட வேண்டும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும், தொழில் மேன்மை உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் கிடைக்கும்.
கன்னிராசி உத்தரம் 2, 3, 4 அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிறப்புகள் உண்டு, மேன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றம் சிறப்பாக அமையும். துலாம் ராசி சித்திரை 3, 4 சுவாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல அனுகூலங்கள் உண்டு. வழக்கு விவகாரங்கள் வெற்றிகளை தரும், எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும், நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே இழுபறிகள் இருக்கும், அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் கிடைக்கும். கும்பராசி அவிட்டம் 3, 4 சதயம் பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அலைச்சல் நிலைக்கும், காரியங்களிலே மந்த நிலைக்கும், எதிர்பார்ப்புகளிலே நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். மீனராசி பூரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும், அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். இன்றைய சிந்தனை. ஜோதிட பலன்களும் ஜோதிடத்திலே அமைகின்ற கிரகங்களும் எங்களுக்குரிய பலாபலங்களை சரியாக தந்து கொண்டுதான் இருக்கின்றன. நாங்கள் ஜோதிடத்தை நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி அதற்குரிய பலாபலங்கள் மட்டும் எங்களை விட்டு போவதில்லை. எங்களுக்குரியவை எங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றன. அது ஏதோ ஒரு ரூபத்திலே நாங்கள் அனுபவித்து கொண்டு தான் இருக்கின்றோம். பொதுவாக இயல்பாக மனிதனுடைய வாழ்க்கையிலே வெற்றி தோல்வி என்பது இரண்டுமே ஒரு வகையான மனிதனை பக்குவப்படுத்துகின்ற ஒரு உன்னதமான சக்திகள். வெற்றி வந்தால் நாம் கொள்ளுகின்ற மகிழ்வும் ஆர்ப்பரிப்பும் ஆனந்தமும், தோல்வி வந்தால் நாங்கள் துவண்டு போய் அழுவதும் இயல்பான மனிதனுடைய குணமாக அமைந்து விடுகின்றது. வெற்றியை கொண்டாடுகின்ற மனிதன் ஏன் தோல்வியை ஏற்க மறுக்கின்றான்? இது ஒரு கேள்வி. அதற்கு காரணம் மனம் பக்குவம் இல்லாத தன்மை. மனதை பக்குவப்படுத்த வேண்டுமென்றால் இந்த வெற்றி தோல்விகளை சரிசமமாக பார்க்கின்ற உன்னதமான நிலையை மனதிலே கொண்டு வர வேண்டும். நீங்கள் மற்ற வழியாக சிந்தித்து பாருங்கள். உங்களை ஒருவர் வெற்றி கொண்டு விட்டார் என்றால் அவர் உங்களால் தான் வெற்றி கொண்டார் என்று நினைத்து விடுங்கள். நான் என்னோடு எதிர்த்து நான் விட்டு கொடுத்து தான் அவர் வெற்றி கொண்டார் என்று நினைத்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பெரிய ஒரு சக்தியாக மாறிவிடும். இயல்பாகவே எல்லோரும் ஒரே நிலையிலே வெற்றி பெற்று கொண்டு போக மாட்டார்கள். இயல்பாகவே எல்லோரும் ஒரே நிலையில் தோல்வி பெற்று கொண்டு போக மாட்டார்கள். இது இறைவன் தந்த அற்புதமான ஒரு வழிமுறை. ஒவ்வொருவருக்கும் இறைவன் நல்ல ஒரு அறிவை தந்திருக்கின்றான், நல்ல ஒரு ஆளுமையை தந்திருக்கின்றான், நடைமுறையிலே எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு சிறப்பை தந்திருக்கின்றான். சிந்திப்பதும் அதை ஏற்றுக்கொள்வதும் அதற்குரியதாக தங்களை மாற்றிக்கொள்வதும் மனிதனுடைய மிக உன்னதமான பண்புகளாக அமைகின்றன. அதை மனிதன் சரியாக செய்வதில்லை. ஒவ்வொருவருமே எப்பொழுதும் வெற்றி கிடைக்க வேண்டும், அது எப்படி கிடைத்தாலும் பரவாயில்லை, வெற்றி பெற வேண்டும். வெற்றி என்பது உழைப்பின் மூலமாகவும் உயர்வின் மூலமாகவும் தன்னுடைய முழுமையான ஆளுமையின் மூலமாக கிடைக்க வேண்டும். இன்னொருவர் சாதாரணமாக கொடுத்து விட்டு போகிறது வெற்றி அல்ல. சுலபமாக எந்த வித கஷ்டமும் இல்லாமல் ஒரு பதவியை அடைவது அது அந்த பதவிக்கே அசிங்கமானது. நாம் ஒரு உயர்வு நிலைக்கு போவதென்றால் அதற்குரிய ஆளுமையை, அதற்குரிய கல்வியை, அதற்குரிய செயல்பாட்டை சரியாக செய்து கொண்டு தான் அந்த இடத்துல போயிருக்க வேண்டும். அப்பொழுது தான் அந்த இடத்துக்கும் மரியாதை, நமக்கும் மரியாதை. எனவே அந்த வெற்றிப்படி என்பது இதுதான். உணர்வுபூர்வமாக உழைத்து அந்த நிலையை அடைய வேண்டும். சுலபமாக வருகின்ற வெற்றிகள் எல்லாம் நிலைப்பதும் இல்லை, நிற்பதும் இல்லை. அதை முதலில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு தகுதியோடு தான் ஒரு இடத்திலே போயிருக்க வேண்டும். அந்த தகுதி இல்லாவிட்டால் அந்த இடத்துக்கு நாங்கள் செல்வதிலே அர்த்தமில்லை. மற்றவர்களை ஏமாற்றி இன்னொருவருக்கு சரியான வழிமுறைகளை கொடுக்க முடியாத நாங்கள் அந்த பதவியிலே இருப்பதும் அந்த உயர்வு நிலையை தொடுவதும்
மிகவும் 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 ஏற்கக்கூடியதா அல்ல என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எதை செய்தாலும் அதை சரியாக செய்ய வேண்டும். அந்த சரியான செயல்பாடு தான் வாழ்க்கையிலே உன்னதமான உயர்வை தரும். நன்றி. இன்றைய நாளைக்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீராமதேவலோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் அடுத்து இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதிக்குள் நுழையலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக, நடுவின்றி நன்பொருள் வகின் குடிபொன்றி குற்றமும் ஆங்கே தரும். இக்குறளினுடைய பொருளாக, நடவு நிலைமை இல்லாமல் பிறர்க்குரிய நல்ல பொருளை ஒருவன் கவர விரும்பினாள் அவனுடைய குடியும் கட்டு குற்றமும் அப்பொழுதே வந்து சேரும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். நடுவின்றி நன்பொருள் வகின் குடி பொன்றி குற்றமும் ஆங்கே தரும். இக்குறளினுடைய பொருளாக, நடவு நிலைமை இல்லாமல் பிறர்க்குரிய நல்ல பொருளை ஒருவன் கவர விரும்பினாள் அவனுடைய குடியும் கட்டு குற்றமும் அப்பொழுதே வந்து சேரும். எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமோம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.